ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் வீக்கெண்ட் அவுட்டிங் பிளான் பண்ணுவாங்க. அதுல ஒருத்தர் தான் ரவி. ரவி அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கைண்ட் ஹார்ட்டட்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு எப்பவுமே அவங்களோட அட்வான்டேஜ் எடுத்துப்பாரு. போன இடத்துல அவரோட வேலெட்டை மறந்துட்டேன்னு சொல்லி எனக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க, வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ரிட்டர்ன் பண்ணுவேன்னு சொல்லுவாரு. அதுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அக்ரி பண்ணி வேற இடத்துல போரோ பண்ணி அவருக்காக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இப்போ வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆனதுக்கு அப்புறமா ஒரு கான்வர்சேஷன்ல ரவி கிட்ட அந்த டாபிக்கை எடுப்பாங்க. அதுக்கு ரவி அவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாரு, இதெல்லாம் ஒரு விஷயமா, ஏன் இதுக்கு இவ்வளவு கவலைப்படுறீங்கன்னு. அண்ட் அப்படியே அதை இக்னோர் பண்ணி அவங்க மறந்துடுவாங்கன்னு சொல்லி அதுக்கு ரீபே பண்ணாம விட்டுட்டு அவர் ஒரு ஸ்மார்ட்னு நினைச்சுப்பாரு. ஆஃப்டர் few days ரவிக்கு டெலிகிராம்ல ஒரு மெசேஜ் வரும், 100 rupees இன்வெஸ்ட் பண்ணா 200 rupees ப்ராஃபிட் வரும்னு. அண்ட் இன்வெஸ்ட் பண்ணுவாரு, 200 rupees ப்ராஃபிட் வரும், ஹாப்பி ஆயிடுவாரு. அண்ட் இப்போ 10,000 இன்வெஸ்ட் பண்ணா 20,000 வரும்னு சொல்லுவாங்க. அண்ட் 10,000 அவர் இன்வெஸ்ட் பண்ணுவாரு. இப்போ ரிட்டர்ன் ப்ராஃபிட் கேட்டதுக்கு இந்த மாதிரி ஒரு எமோஜி அனுப்பிச்சிட்டு அவரை பிளாக் பண்ணிடுவாங்க. ஸோ ஸ்டோரியோட மோரல், மற்றவங்களோட கைண்ட்னஸ் அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு ஒரு தப்பு பண்ணி நம்ம மறக்கலாம், பட் இந்த நேச்சர் மறக்காது. டைம் வரப்போ கண்டிப்பா அது திருப்பி அடிக்கும். நீங்க நல்லது பண்ணாலும் கெட்டது பண்ணாலும் அதுக்கான பலன் கண்டிப்பா திருப்பி வரும். சம்டைம்ஸ் சீக்கிரமா, சம்டைம்ஸ் லேட்டரா, பட் கர்மா வில் ஆல்வேஸ் கம் பேக்.